தமிழகத்தின் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்ததை அடுத்து பன்னீர்செல்வம் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியில் வகித்த ஜெயலலிதா மறைவை அடுத்து கட்சியின் மிக பெரிய பொறுப்பான பொதுச் செயலாளர் பதவியில் அடுத்து அமரப்போவது யார் என்ற கேள்வி அதிமுகவினர் மத்தியில் எழுந்துள்ளது. இத்தனை பெரிய பதவியை பிடிக்க கட்சிக்குள் கடும் போட்டி ஏற்பட்டு உள்ளது என்பது அதிமுக வட்டாரங்களில் இருந்து கசிந்துள்ள தற்போதைய தகவல். கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை பிடிக்க முதல்வராக இருந்த ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா நடராஜன் ஆசைப்படுவதாகவும், அதே நேரம் அந்த பொறுப்புக்கு வர பார்லிமெண்டின் துணை சபாநாயகர் தம்பிதுரை விரும்புவதாகவும் கட்சி வட்டாரத்தில் இருந்து தகவல்கள் கசிகின்றன. இது குறித்து அதிமுக வட்டாரங்கள் கூறுவது, முதல்வராகவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராகவும் இருந்த ஜெயலலிதா மறைந்ததும் கட்சியின் பொதுச் செயலாளர் பொறுப்பில் அமர்வதற்கு ஜெயலலிதாவின் தோழி சசிகலா மற்றும் மக்களவை சபாநாயகர் தம்பிதுரை இடையே கடும் போட்டி ஏற்பட்டு உள்ளது. ஜெயலலிதா வகித்து வந்த முதல்வர் பதவியை யாரிடம் ஒப்படைப்பது என்பதில் இருந்தே பிரச்சனை துவங்கிவிட்டது என கூறப்படுகிறது. பன்னீர்செல்வத்தை நியமிக்க வேண்டும் என கட்சியின் ஒரு தரப்பினர் விருப்பப்பட, சசிகலா தரப்பினரோ அமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த வாய்ப்பை வழங்கலாம் என விரும்பினர். ஆனால் கட்சியின் பெரும்பாலான எம்எல்ஏக்களின் விருப்பம் பன்னீர்செல்வம் என்பதால் சசிகலாவால் பன்னீர்செல்வத்தை தவிர்க்க முடியவில்லை. இப்படி முதல்வர் பதவியை பன்னீர்செல்வம் பிடித்ததும் கட்சியின் பொதுச் செயலாளர் பொறுப்பு மீது சசிகலாவின் பார்வை முழுமையாக பதிந்துள்ளது. இதிலும் குறுக்கீடுகள் அதிகமாக இருக்கின்றன. கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர்கள் இந்த பொறுப்பிற்கு தங்கள் இனத்தை சேர்ந்தவரான தம்பிதுரை வர வேண்டும் என விரும்புகின்றனர். ஆனால் மற்றொரு தரப்பினரோ தேவர் இனத்தை சேர்ந்த பன்னீர்செல்வத்திற்கு முதல்வர் பதவியை வழங்கிய பின் அதே இனத்தை சேர்ந்த சசிகலாவுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் பொறுப்பை வழங்கினால் கட்சியும் ஆட்சியும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்களுக்கே போய்விடும் என்று சிலர் ஆதங்கப்படுகிறார்கள். தம்பிதுரையே அதிமுக பொதுச் செயலாளராக வர வேண்டும் என பாரதிய ஜனதா தரப்பும் விரும்புவதாக கூறப்படுகிறது. இந்த போட்டியில் தனக்கு கட்சியினர் சாதகமாக இல்லாமல் போகும் பட்சத்தில் தம்பிதுரைக்கு மாற்றாக தன் ஆதரவாளரான எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வரலாம் எனவும் சசிகலா தரப்பு திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் சக்தி வாய்ந்த இந்த பதவிக்கு இன வாரியான போட்டி அதிமுகவில் ஏற்பட்டு உள்ளதாக தெரிகிறது. கவுண்டர் இனத்தை சேர்ந்த தம்பிதுரை வர வேண்டும் என்று பெரும்பாலானோர் விரும்ப, நாங்கள் மட்டும் இளைத்தவர்களா என நாடார் இனத்தை சேர்ந்தவர்களும் வன்னிய இனத்தை சேர்ந்தவர்களும் மல்லுக்கட்ட துவங்கியுள்ளனர். இதனால் சசிகலா தரப்பு நிலைகுலைந்து போய்விட்டதாக கூறப்படுகிறது. விரைவில் கட்சியின் பொதுக்குழுவை கூட்டி தன்னை பொதுச் செயலாளராக அறிவித்து கட்சி பணிகளில் தீவிரம் காட்டலாம் என கணக்கு போட்டு வைத்திருந்த சசிகலாவின் எண்ணத்தில் தற்போது சலனம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஜெயலலிதா என்ற ஆளுமை மிக்க ஒரு சக்தி இல்லாத நிலையில் அவருடைய தோழி என்ற அடையாளம் மட்டுமே சசிகலா நினைப்பதை கட்சிக்குள் எளிமையாக சாதிக்க முடியாது என்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. இத்தனை தடைகளையும் மீறி பொதுச் செயலாளர் பதவியை அடைவது அவ்வளவு சுலபம் அல்ல என்பதுதான் நிலைமை. இவ்வாறே கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சக்தி வாய்ந்த அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு வரப்போவது யார்? எடப்பாடி பழனிசாமியா, தம்பிதுரையா, சசிகலா நடராஜனா? பொறுத்திருந்து பார்ப்போம்.